அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தால மே 11ஆம் தேதி மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய திருவிடந்தை பகுதியில் நடத்தவிருக்கக்கூடிய சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு குறித்த பல்வேறு ஆர்வரிப்பும் எதிர்பார்ப்பும் என்னென்ன மாதிரியான விடயங்கள் எல்லாமே மாநாட்டினுடைய திடல்ல இடம்பெற இருக்கிறது, மாநாட்டினுடைய மேடை அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, மாநாட்டில் எது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கவிருக்கிறது, மாநாட்டில் தலைவர்களுடைய பேச்சுகள் எவ்வாறு அமையும், மாநாட்டில் எந்தெந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே பங்கேற்பார்கள் என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் என்பது எல்லோரிடமே பெரும் எதிர்பார்ப்பையே தூண்டியிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க ஏறத்தாழ 12 ஆண்டுகளுக்கு பின்பு நடக்கக்கூடிய மாநாடு தான் இந்த மாநாடு. 2012க்கு பின்பாக இந்த மாநாடு என்பது நடக்கவில்லை பல்வேறு காரணங்களால். அதற்கு முன்பாக ஒவ்வொரு வருடமே நடக்கும். அன்றைய தலைமுறையினர் பார்த்த அந்த மாநாட்டினை இன்றைய தலைமுறையினரும் பார்க்குவதற்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமும் இணைந்து ஒரு சேர தற்போது ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாநாட்டினுடைய குழு தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்திருக்கிறார். முதல் விடயம் என்ன அப்படின்னாக்க, மாநாட்டினுடைய மேடையே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதமாக தான் அமைந்திருக்கின்றது. பல்வேறு காணொலிகளை நீங்க பார்ப்பீங்க. பின்புறமா அந்த காணொலிகளை நீங்க தற்போது பார்க்கறதுக்கான வழிவகை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். என்னன்னா, ஒரு 1000 பேர் அந்த மாநாட்டினுடைய மேடையில் நின்னாலுமே மாநாட்டினுடைய மேடை அடித்தளம் என்பது எந்தவித ஒரு இடர்பாடோ அசம்பாவிதம் நடக்காத வண்ணம் அமைத்திருக்கிறாங்க. பலருக்கும் ஒரு எண்ணம் தோன்றலாம், மாநாட்டினுடைய மேல் பகுதி என்பது மொட்டையா இருக்குது, எதுவுமே கவரப் இல்லையே, பேக் சைடும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கம்பிகள் போன்ற வச்சுதான் மூடி இருக்கிறாங்களே, மேலே எதுவுமே இந்த டிசைன்ஸ் கிடையாதா, சைடில் எதுவுமே டிசைன்ஸ் கிடையாதான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ கும்பகோணம் மாநாட்டில் கூட நம்ம பார்த்துருப்போம், மேலே அக்னிச்சுடர் தீச்சுடர் எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா, மாநாட்டினுடைய மேற்கூரையில் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டு லைட் வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா பின்புறம் எல்இடி திரை வைக்கிறாங்க, பெரிய திரை. இதை எங்கே பார்த்துருக்கலாம்னா, 2016 மாநாடு நடந்தது இல்லை, அந்த மாநாட்டில் திரு அன்புமணி ராமதாஸ் பேசியிருப்பாங்கல்ல, பிரச்சனை என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படின்றது போல ஒரு 3D தான் ஃபுல் அண்ட் வியூ. 3D வியூவில் 3 சைடுமே எல்இடி திரைகள் அமைக்க இருக்கிறாங்க. இந்த எல்இடி திரைகளின் வாயிலாக நம்மளுடைய வரலாறுகள் என்ன, நம்ம இனத்தினுடைய வரலாறு அடுத்த தலைமுறை அறியும் விதமாக அந்த வரலாற்று ரீதியான பல்வேறு முக்கிய குறிப்பீடுகளை முன்னெடுத்து வரலாற்று நாடகங்களும் வரலாற்று சுவடுகள் அடங்கியிருக்கக்கூடிய காணொலிகளை பதிவு செய்ய போறாங்க. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரை செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன, இதற்கு பின்பு ஆட்சி அமைக்கக்கூடிய தருணத்தில் ஆட்சி அமைந்ததற்கு பின்பாக செய்யவிருக்கக்கூடிய சாதனைகள் என்னென்ன என்பது குறித்த ஒரு விளக்க காணொலியை முழுமையாக வருபவர்கள் எல்லோருமே, அங்கே பங்கேற்கக்கூடியவர்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு முழுமையான ஒரு புரிதலோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டினுடைய திரை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது, இப்போ லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய கூட்டம், எல்லோருமே மேடைக்கு வர முடியாது அப்படின்றதுக்காக, எல்லோருமே அருகாமையில் இருந்து பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக எல்இடி திரைகள், மிகப்பெரிய அளவில் எல்இடி திரைகள் 150 இன்ச்சு கொண்டிருக்கக்கூடிய 100 இன்ச்சு கொண்டிருக்கக்கூடிய எல்இடி திரைகள் என்பது பொருத்தப்பட இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த மாநாட்டினுடைய அழைப்பாக துபாயில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்கம், மேலும் சிங்கையில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்கம், இலங்கையில் இருக்கக்கூடிய வன்னியர்கள், அடுத்தது கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர்கள், கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள், எண்ணற்ற தமிழகத்தை மட்டுமல்லாது பல்வேறு மாநிலத்தில் வாழக்கூடிய வன்னியர்கள், பல்வேறு அயல்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் என அனைவருக்குமே அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. முக்கியமாக மத்தியினுடைய அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எல்லாமே அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அதில் சில முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்வதா உறுதியுமே அளிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த மாநாட்டினுடைய முக்கிய சாராம்சம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அடுத்த தலைமுறைக்கான அடிப்படை வாழ்வாதாரம் தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பதுன்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. தொண்டர் படைகளின் வாயிலாக பாதுகாப்பு பணி அமர்த்தப்பட இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் உட்பட அனைத்துமே ஒரு பெரிய அளவில் அவங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. காவல்துறை தரப்பில் பாதுகாப்பு பணி என்பது நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. சில அதிகாரிகளை இவங்கெல்லாம் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகளை நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வண்ணம், பார்க்கிங் எல்லாமே இடையூறு இல்லாத வண்ணம் எல்லா முயற்சிகளுமே அந்த இடத்துல மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மாநாட்டினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சம்னா, அடுத்த தலைமுறை எல்லாற்றையுமே அறியணுன்ற நோக்கத்தோட அந்த வீடியோ 3Dல போடுறது தான் மிக முக்கியமானது. ஐயா பேச இருக்கிறாங்க, திரு அன்புமணி ராமதாஸ் பேச இருக்கிறாங்க. மேலும் மாநாட்டு குறித்த
மிக முக்கியமான அத்துணை தகவல்களையுமே நாளுக்கு நாள் நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக உங்களுக்கு கொண்டு வந்து நம்ம நிச்சயம் சேர்ப்போம். களத்துக்கும் நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய அத்துணை வசதிகளும் நீங்கள் எப்படி போகணும், எங்கே பார்க் பண்ணணும், அடுத்தடுத்து என்னென்ன வசதிகள் உங்களுக்கு அங்கே செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்றதை நேரடியாக இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் மாநாட்டினுடைய திடலுக்கே போயிட்டு உங்களுக்கு வெளிக்கொண்டு வந்ததற்கு தயாராகிட்டு இருக்கோம். நிச்சயமாக ஒரு வரலாற்று சாதனையை இந்த மாநாடு படைக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.